வெல்கம் டு அன்புடன் அறிவோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ராய் பக்கோடா தானுங்க. தேங்காய் சேர்த்து எப்படி சுடுறதுன்னு வாங்க சொல்கிறேன். ரெண்டாவது இன்னொரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை வாங்க வீடியோக்குள்ளே வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நான் இண்டெக்ஸ் வேல்யூவில் வாங்கின கல் தானுங்க, இரும்பு கல் தானுங்க. இந்த கல் வந்து பல பேர்த்துக்கு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு டவுட் இருக்கும். நல்லா தான் ஒர்க் இந்த டவுட் எனக்கும் இருந்ததுங்க. இது சூப்பராக தான் ஒர்க் பண்ணுதுங்க. சரி வாங்கி தான் பார்க்கலாமான்னு வாங்கி பார்த்தோம். நல்லா வெயிட்டுங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுதுங்க. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, சின்ன வட்டமாக இருக்கே, இதுக்கு எப்படி முட்டையை நம்ம ஊற்றி எடுக்கிறது அப்படின்னு. அதை உங்களுக்கு நான் வீடியோவே செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கணும்னு யாராவது நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாங்க. இது எந்த ஒரு விளம்பரத்துக்காக இல்லைங்க. இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் யூஸ் பண்ணி நல்லா இருந்தது, அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகத்தாங்க இந்த வீடியோ. பாருங்கள், 4 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றியாச்சுங்க. இதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோசைக்கல் நார்மல் தோசைக்கல் ஊற்றும் போது முட்டை வந்து அப்படியே அக்கட்ட போயிருங்களா, அந்த பொந்து பொந்தாக வராதா. பட் இதில் ஊற்றும் போது அப்படியே அழகாக பொந்து மாதிரி இருக்குங்க. அப்படியே மெதுன்னு இப்போ பசலுக்கு மதியானத்துக்கு கொடுத்துடும் போதும் கூட அந்த சாஃப்டாக மெதுன்னு இருக்குதுங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊற்றும் போது வந்து கல்லில் வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்புக்கல் தானுங்க, கொஞ்சம் நல்லா சூடு ஏறும் இல்லைங்களா, அது பிடிச்சிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் லைட்டாக அந்த கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை போட்டு ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முட்டை வேகும்போது ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் டக்குன்னு ரெடி ஆயிடுதுங்க. அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிம்லிங் கூட வச்சிடலாங்க. அப்புறம் இந்த பக்கம் வந்து ரெண்டாவது பக்கம் நல்லா பொறுமையாக வெந்துருங்க. ஆனால் டக்குன்னு வேலைங்க, 4 முட்டையை ஒரே இதில் ஊற்றினோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. சாப்பிட்றதுக்கும் மெதுன்னு நல்லா இருக்குதுங்க. இது சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோங்க. இதில் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, நான் 1 முட்டை தான் ஊற்றணும், 2 முட்டை தான் ஊற்றணும், இது 4 ரவுண்ட் இருக்கே, 3 ரவுண்ட் இருக்கே, எப்படி அப்போ கல் அந்த ரவுண்டு ஒன்றில் ஊற்றினோம்னா ஒன்று சும்மா இருந்ததுன்னா அந்த கல் வேஸ்ட்டாக போயிடும்ல, அடுத்த தடவை வராதில்ல, இந்த டவுட்டும் இருக்கும் இல்லைங்களா. அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அடுப்பிலிருந்து அந்த கல்லை வந்து நவுத்தி வச்சுட்டு எந்த இடத்துல நீங்கள் எந்த வட்டத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வட்டத்தை வந்து நல்லா நெருப்பு வந்து அதுக்கு நேர் வர்ற மாதிரி வச்சுட்டும் கூட நீங்கள் கல்லை சுடலாங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஊற்றின முட்டை ஊற்றுற அந்த ரவுண்டை மட்டும் விட்டுட்டு மீதி ரவுண்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக ஊற்றி விட்டுட்டிங்கன்னா, 2 ஸ்பூன் இந்த 2 ட்ராப் மஞ்சள் டாப் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி விட்டிங்கன்னா அது ஒன்றும் ஆகாதுங்க. அந்த கல் அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடுறது இல்லைங்க. அந்த இதையும் சொல்கிறதுக்காகத்தான் இதையும் நான் ஒரு முட்டையை மட்டும் இப்போ ஊற்றி காட்டுறேனுங்க. அவ்வளோதாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா. அங்கே இப்போ நம்ம ராய் பக்கோடாக்கு போயிடலாம். ராய் பக்கோடா இதுதாங்க தேவையான பொருள். முருங்கைத்தலைங்க, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை வந்து பொடி அரிஞ்சிருக்குதுங்க. இது தாங்க நம்ம சேர்த்து செய்கிறது. தேங்காய்ங்க, எனக்கே இது வந்து புதுசாக தான் இருந்ததுங்க. தேங்காய் போட்டு ராய் பக்கோடாவா அப்படின்னு கல்யாணம் பண்ணி வந்த புதுசுக்கு வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க, தேங்காய் போட்டு சுடுன்னு அப்படின்னு. நாங்கள் இது நான் வரைக்கும் தேங்காய் போட்டு சுட்டது இல்லைங்க, அதை கேள்விப்பட்டதும் இல்லை. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா தேங்காய் போட்டு தான் சுடுவாங்க, நீங்கள் தேங்காய் போட்டு சுடு நல்லாயிருக்கும்னு. அன்னைக்கு சுட்டது தாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ராய் பக்கோடான்னு சுட்டால் தேங்காய் போடாமல் சுடுறது இல்லைங்க. அந்த டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சி போச்சுங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. தேவையாங்கிற மாவு எடுத்துக்கங்க. உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாங்க. நல்லா மாவில் உப்பு கலங்கிக்கிட்டுங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தை வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் போடுறேங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் சொல்லட்டுங்களா. எண்ணெய் குடிக்காமல் ராய் பக்கோடாவை எப்படி சுட்டு எடுக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு இது சொல்கிறேனுங்க. இப்போ எல்லாத்தையும் முருங்கைத்தலை, கருவேப்பிலை, தேங்காய், வரமிளகா, விதையை எடுத்துகிட்டு போட்டுக்குங்க. மிளகு பொடி போட்டு சுடலாமான்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டு மாறுதுங்க. மிளகா போட்டால் தான் நல்லா இருக்குதுங்க. ஸோ இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா கலக்கிடுங்க. தேவையானங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க, பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு கலக்கிட்டுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாங்க. எந்த பதத்தில் இருக்கணுங்கிறதும் காட்டுறேனுங்க. இப்போது தண்ணி ஊற்றியாச்சுங்க. கலக்கிட்டு காட்டுங்களா. அவ்வளோதாங்க, நம்ம கலக்கி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி போடும்போது இப்படி தனித்தனியாக இப்படி உழுவுற மாதிரி இருந்தால் போதுங்க. தேங்காய் போட்டிருக்கீங்க, ஒரு ராய் பக்கோடா ரொம்ப நேரம் வேகணுமா எண்ணெயில், அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. சட்டுன்னு வேலை நடக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க.
இந்த இடத்துல ஒன்று சொல்லணுங்க, இந்த எண்ணெய் பலகாரம் சுடுறது, இந்த பூரி சுடுறது, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு பாத்திரத்தை இப்படி வச்சிடணுங்க. பாருங்கள் சுற்றி எப்படி தான் ஆயிடுதுன்னு இந்த எண்ணெயை ஊற்றி சுடும்போது. இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் யூஸ் பண்ணி நான் செய்கிறதுக்கு இந்த பாத்திரத்தை தனியாக வச்சிடுறதுங்க. இல்லைன்னா எல்லா பாத்திரத்தையும் எடுத்தோம்னா எல்லா பாத்திரம் இந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிருங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த ராய் பக்கடாவை எடுத்து பாருங்கள் எப்படி விழுகுது பார்த்தீங்களா, கடன்னு. அவ்வளோதாங்க. நீங்கள் போட்டுட்டு போய் நீங்கள் கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே ராய் பக்கடா ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான் நிமிஷமே நீங்கள் எடுத்துடலாம். அப்படியே திருப்பி போட்டுவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி தூக்குனிங்கன்னா நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குங்க. மொறுன்னு இருக்கும். அந்த ஸ்பூன் அந்த இதுலேயே வந்து கரண்டியில் பண்ணிங்கனாவே நல்லா மொறுன்னு சத்தம் கேட்குங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ராய் பக்கடாவை எடுத்துடலாம். தேங்காய் வெந்திருக்குமா வேகாதா அப்படின்லாம் கூட நீங்கள் நினைக்க வேண்டியது, நல்லா வெந்துருங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க நிமிஷமே. எடுத்தாச்சு, ராய் பக்கடாவை எடுத்தாச்சு. இதில் நான் எந்த வீடியோவும் எந்த நிமிஷத்தையும் இந்த இடத்துல நான் கட் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோதான் போட்டேன், கையை கழுவிட்டு வந்துட்டு ஒரு தொலாவி விட்டு நம்ம எடுத்தாச்சு. இவ்வளோதாங்க ராய் பக்கடா சுடுறோடைய டைமே. இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு அடுத்த இதை வந்து நம்ம போட்டுருவோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது 2 நிமிஷம் 3 நிமிஷம் விடுங்க. எண்ணெய் காயிட்டும். ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆறி இருக்கும். நம்ம சுட்டு எடுத்ததுனால கொஞ்சம் எண்ணெய் ஆறி இருக்கும். அந்த ஆறுனப்போ நம்ம மாவை போடும்போது தான் டக்குன்னு எண்ணெய் குடிச்சிருது. பதப்பதனே இருக்கும், மொறுன்னு வராது. ஸோ ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பழையபடி நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா ராய் பக்கடா அதே மாதிரி முதல்ல எப்படி சுடுறீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த மொறுன்னே வருங்க. எண்ணெய் குடிக்காதுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ராய் பக்கடா ரெடி. இப்போ சுட டீயும் போட்டாச்சு, ராய் பக்கடாவும் போட்டாச்சு. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு தடவை தேங்காய் போட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.